அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜெயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம இந்த பரமக்குடியில் இருக்க இந்த எவரெஸ்ட் ஜுவல்லரியை பற்றி தாங்க ஒரு கண்ணோட்டம்னே சொல்லலாம். அது என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, நகை வேலை. சரி, அதை வாங்குறதுக்காக போனோம் எவரெஸ்ட் ஜுவல்லரிக்கு. அங்கே அவங்க நடந்துக்கிட்ட விதம் இருக்கேன், நம்ம உள்ளே நுழைஞ்ச நிமிஷத்தில் அவங்களுடைய அந்த கவனிப்பு, அந்த மரியாதை, வரவேற்பு அவ்வளோ ஒரு தன்மையானது. உள்ளே நுழையும் போதே அவங்க அந்த சந்தனத்தை கையில் நீட்டி நம்மளை தொட்டுக்க சொல்லிவிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிற முறையே ஒரு செம்ம வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புன்முறுவலோடு, ஒரு வியாபாரக்காரவங்க எப்படி இருக்கணுமா அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க பூரா நல்ல புன்முறுவலோடு நம்மளை வரவேற்கிறதும் சரி, நம்மகிட்ட வியாபாரம் பார்க்குற முறையுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச முறை. அவ்வளோ அழகாக நல்ல ஒரு தன்மையான மனசோட நல்லா உட்காந்து நிதானமாக நாங்கள் கூட்டம் இல்லாத அந்த டைம் பார்த்து தான் போனோம். ஏன்னா ரஷ்ஷாக இருந்தால் நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அந்த கூட்டம் இல்லாத அந்த டயத்தில் ரொம்ப அமைதியான முறையில் ஒவ்வொரு கஸ்டமரையும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நல்ல ஒரு அழகான முறையில் வியாபாரம் பார்க்குறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சிரித்த முகத்தோட வியாபாரம் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் ரொம்ப செம்மையானவங்க. ஆமாம், அதே மாதிரி அங்கே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவரும் ரொம்ப சிரித்த முகத்தோடு எல்லாத்தையும் வரவேற்கிறதுல ரொம்ப ஒரு தன்மையானவங்கன்னு சொல்லலாம். அதோடு நாங்கள் கீழே இங்கே நகை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வெள்ளி கொலுசு வாங்குகிற அந்த ஐடியாவில் மாடி கொலுசுக்கு போனால் அங்கே மாடியில் தனித்தன்மையாக அழகான கொலுசுக்குன்னு தனியாக வச்சு வைரம், கொலுசு, இந்த மாதிரி உள்ள வெள்ளி வகைகளை சார்ந்த பொருள், வைரம் எல்லாமே அங்கே இருக்குது. உண்மையிலே அங்கே உள்ளவங்களும் எங்களை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றாங்க. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அங்கே போய் அந்த எல்லா ஐட்டங்களும் பார்த்துட்டு வந்தோம். அந்த வெள்ளிலையும் வைரத்துலேயும் அங்கே இருக்குது. நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. ஒன்று தான் இருந்துச்சு, ஒரு மாடல் தான் இருந்துச்சு, ஒரு மாடல் இல்லைன்னு இல்லை. ஆமாம், நகையெல்லாம் வெரைட்டியான நகை, மாடல்லாம் செம்மையான மாடலு, சூப்பராக இருக்குங்க. துபாய் மாடலில் நிறைய வந்திருக்கு. கல்கத்தா மாடலு எல்லாமே இருக்குங்க. வெரைட்டியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பொருள் வாங்குறவங்களுக்கு அவங்க கிஃப்ட்டு கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க. இது ஒரு மன சந்தோஷத்தையே உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுக்கும் போது அதோடைய சந்தோஷம் இருக்கே, அது அலாதியான சந்தோஷம். இங்கே இன்னொன்று ஒரு அரிய வாய்ப்பு என்னென்னா, டிஜிகோல்டு ஆஃபர்னு இங்கே ஆஃபர் ஒன்று இருக்குது. அந்த டிஜிகோல்டில் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி உள்ளவங்க சிறுக எவ்வளவு நம்மளால் சேர்க்க முடியுதோ, 500 இருந்தாலும் சரி, 1000 சரி, 100 இருந்தாலும் சரி, 200 சரின்னு அன்னன்னைக்கு சேமித்து வந்தாலும் சேமிப்பு திட்டத்தில் ஒரு நகை கிடைக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு தான். இந்த 2 தம்பிங்களுமே நல்ல ஒரு சிறப்பான முறையில் பிஸ்னஸ் நடத்தி முடித்ததும் இல்லாமல் இதோடைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க, கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஸ்கீமு, இது ஒரு ஸ்கீமு, இது ஒரு ஸ்கீம், மொத்தம் 3 ஸ்கீம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மாதம் கட்டுற மாதிரி. இந்த மாதம் கட்டுற மாதிரி எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு தங்கமாக வர வசதி இருக்கும். அதாவது நீங்கள் மாதம் கட்டுற அமௌண்ட்டை மாதம் தங்கம் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு மாதம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15,000 கட்டுறீங்கன்னா, இன்றைக்கி ரேட்டு அன்னைக்கு நீங்கள் கட்டுற அன்னைக்கு ரேட்டு 12,000 இருக்குது. 12,000 இருந்தால் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற தங்கம் 1 கிராம் 250 மில்லி கிடைக்கும். இப்போ அதே இது நீங்கள் 5,000 கட்டுறீங்கன்னா, 5,000 ரூபாய்க்கு இன்றைக்கி ரேட்டுக்கு என்ன வெயிட் கிடைக்கும்? 350 மில்லி கிடைக்கும். அந்த வெயிட் அதே மாதிரி நீங்கள் 11 மாதம் ஃபஸ்ட் அமௌண்ட் என்ன கட்டுறீங்களோ அதே இது நீங்கள் 11 மாதம் கட்டுவீங்க. ஸ்டார்டிங்லேருந்து அதாவது ஜனவரிலேருந்து நவம்பர் வரை, மார்ச்லேருந்து ஏப்ரல் வரை அந்த மாட்டிக்கு கட்டி நீங்கள் உங்களுக்கு எப்போ கடைசியாக ஒரு மில்லி சேர்ந்து உங்களுக்கு கடைசியாக ஒரு பவுன் 1.5 பவுன் நினைக்கும். 1.5 பவுன் செய்கூலி சேதாரம் இல்லாமல், செய்கூலி சேதாரம் 0% எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கலாம். இது இந்த 2வது ஸ்கீம். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபுல் அமௌண்ட் கட்ட மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. 5 லட்சம் 6 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ரேட்டு ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு 5 லட்சம் கட்டுறீங்க, இன்றைக்கி ரேட்டு 13,875 போக 36 கிராம் உங்களுக்கு வர வச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி 4.5 கிராம் வர வச்சு 4.5 பவுன். அந்த 4.5 பவுனுக்கு உங்களுக்கு என்ன ரேட்டோ அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு பாண்டு போட்டு கொடுத்துருவோம். அதுலேயே உங்களுக்கு இன்றைக்கி ரேட் லாக் ஆயிரும். உங்களுக்கு என்றைக்கு எடுக்கிறீங்க, எவ்வளோ வெயிட்டு, எத்தனை கிராம் சேர்ந்துருக்குங்கிற மாதிரி அதை நீங்கள் அந்த வீட்டுக்கு சேதரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு நீங்கள் பழைய தங்கம் கொடுக்குறது. பழைய தங்கம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் டிசைன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பவுன் 5 பவுன் வாங்கி வச்சிருக்கீங்களே, அந்த 5 பவுன் திரும்பி கொடுத்துட்டீங்கன்னா
கொடுத்துட்டு அதை நம்ம 916 இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படியே ஹீட் பண்ணிட்டு உறுப்பு 100 மில்லி போட்டு வாங்கிக்கலாம். அதே இது சாதாவாக இருந்துச்சுன்னா 9 அதுவும் 11 மாதம். ஆமாம், எல்லாமே 11 மாதங்க. அதை 9 கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ கிராம் வருது அப்படின்னு பண்ணி நீங்கள் உங்களுக்கு அதை பாண்டில் கொடுத்துருவோம். அந்த வீட்டுக்கு நீங்கள் 11 மாதம் கழிச்சு செய்கை சதரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். சரி. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பவுன் கட்டிங்கன்னா ஒரு ஒன்றுக்கு இன்றைக்கி வந்து சேதாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,200 வருது. அந்த 1,200 உங்களுக்கு சேதாரமாக கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு சேதாரம், கூலி கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.